இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குவது, குழந்தைகள் தின விழா, சிறந்த அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகளுக்கு விருது வழங்குகின்ற, சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி, 3 நிகழ்ச்சிகள்ல ஒரே இடத்துல நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12,500 மாணவ செல்வங்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்க இருக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 5,35,000 மாணவர்களுக்கு சைக்கிள்களை நாம வழங்க இருக்கின்றோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார். கொடுப்பது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், அந்த துறை கொடுப்பதாகவும் வாங்குவது அவருடைய பள்ளி கல்வித்துறை என்றும் அவர் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து பேசினார். அதுல ஒரு சின்ன திருத்தம், கொடுப்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், வாங்குவது இங்க வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள். இதுல இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த சைக்கிள்கள்ல அதை பெறுவதில் பாத்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அதிகம்னா வெறும் ஏதோ 1000, 2000, 5000 அப்படின்ற எண்ணிக்கை இல்ல. பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு 57,000 மாணவிகள் அதிகமான பேர் இன்னைக்கு சைக்கிள்ஸை பெற இருக்கின்றீங்க. ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வர்றதுக்கான அடையாளம் தான் இந்த எண்ணிக்கை. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சருடைய வெற்றி. இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கிறோம். எத்தனை பேர் படிக்க வர்றீங்க? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, படிக்க விட மாட்டாங்க. அதையெல்லாம் தலைகீழ மாத்தி பெண்கள்லாம் படிக்கணும், அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த நிலைமை சாதாரணமா வரல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிருக்கோம். பல போராட்டங்கள், தியாகங்களுடைய பலனாகத்தான் இங்க நீங்க இத்தனை ஆயிரம் பேர் படிக்க வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம், இந்த வரலாற்றை எல்லாம் மாணவர்கள் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், மாணவ செல்வங்கள் நீங்க அத்தனை பேரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில நீங்க அத்தனை பேரும் படிச்சு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும். அதுக்காக தான் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வராரு. சமீபத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அரசு நடத்தினது, பள்ளி கல்வித்துறை நடந்துச்சு. உங்கள பல பேரை தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. கல்வி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்த்திடும் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியை பார்த்து அத்தனை பேரும் புரிஞ்சிருப்போம். கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கறது இல்ல கல்வி, உங்களுக்கு அதோட சேர்த்து கான்பிடன்ஸையும் பவரையும் கொடுப்பதுதான் கல்வி. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே கல்விக்காக அதிக திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறார். படிப்பு மூலமா பெறுகின்ற அந்த அறிவை நீங்க சுயமா சிந்திக்க பயன்படுத்தணும். ஒரு யானை பாகன் அவருடைய யானைய ஒரு சின்ன கயிறு மூலமா கட்டி வச்சிருந்தானா. அதை பார்த்த அந்த பக்கம் வந்து ஒரு சுற்றுலா பயணி, ஒரு டூரிஸ்ட், அந்த யானை பாகன்ட்ட போய் கேட்டிருக்கான், இவ்வளவு பெரிய யானைய இவ்வளவு சின்ன கயிறுல கட்டி போட்டிருக்கீங்களே, யானை அந்த கயிறு அறுத்துட்டு ஓடிடாதா அப்படின்னு அந்த பாகன்ட்ட அங்க வந்து அந்த டூரிஸ்ட் கேட்டிருக்கா. அதுக்கு அந்த யானை பாகன் சொன்னா, இந்த யானை குட்டி யானையா இருக்கும் போது இந்த கயிறை வச்சு நான் கட்டி போட்டிருந்தேன், அதுல இருந்து இப்ப வளர்ந்து இந்த யானை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிடுச்சு, இருந்தும் அந்த கயிறுல தான் நான் கட்டி போடுறேன். குட்டியா இருந்தப்போ அறுக்க முடியாத கயிறை இப்பவும் அறுக்க முடியாதுன்னு அந்த யானை இன்னும் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பதில்ல அந்த யானை பாகன் சொன்னான். நம்முடைய மனுஷ மூளையும் அதே மாதிரிதான். நமக்கு இதெல்லாம் வராது, நம்மளால இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நாம யாரும் நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா நமக்கும் அந்த யானையுடைய நிலைமை தான். ஆகவே நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து, குறிப்பா வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு உங்களுடைய சிந்தனை ஆற்றலை நீங்க வளர்த்துக்கணும். இன்றைக்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோட குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறோம். இன்னைக்கு உங்களுக்கான தினம். உண்மையிலே சொல்லணும்னா பெரியவங்களை விட அதிகமா சிந்திக்கிறவங்க இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், குழந்தைங்க நீங்க தான். உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும், எப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நீங்க தான் எங்களுக்கே டீச்சர்ஸ். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கேட்கிற கேள்வி கூட என்னால பதில் சொல்ல முடிஞ்சிடும். ஆனா என் பொண்ணு கேட்கிற கேள்விக்கு உடனே என்னால பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா கேள்வி கேட்பாங்க. உங்க மைண்ட்ல ஒவ்வொரு நொடியும் பல கேள்விகள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கேள்விகளை நாம கேட்டுறணும், சிந்திச்சு கேள்வி கேட்கணும். அதனாலதான் நம்முடைய தலைவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இவங்க எல்லாம் தொடர்ந்து பகுத்தறிவு அப்படின்னா என்னன்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பகுத்தறிவுனா என்ன? எந்த விஷயமா இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணும். பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதற்கான பதில், சரியான பதில் நமக்கு கிடைக்கும், ஒரு தெளிவும் பிறக்கும். அப்படி தொடர்ந்து தமிழர்கள் கேள்வி கேட்டதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக, கல்வியில் சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது, விளங்கி கொண்டிருக்கிறது.
இன்னும் தமிழ்நாடு உலக நாடுகளோடு போட்டி போடுகின்ற அந்த நிலைமைக்கு நம்ம உயர்த்தணும். அப்படி உயர்த்தணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நீங்க அத்தனை பேரும் நல்லா படிக்கணும். அதை விட முக்கியமா சிந்திக்கின்ற திறனை நம்ம வளர்த்துக்கணும். உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி இருக்கிறார். பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போய் படிச்சா அது எந்த காலேஜா இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன், மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, இதன் மூலமா 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது. நீங்க இன்னும் சில ஆண்டுகள்ல, சில வருஷங்கள்ல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போக போறீங்க. உங்களுக்கும் நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த லேப்டாப் கொடுப்பார். பள்ளி கல்லூரியில மட்டுமல்ல, உயர்கல்வியை முடித்த பிறகும் உங்களுக்கு துணை நிற்க, உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் நான் முதல்வன் திட்டம். 2 நாளைக்கு முன்பு நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து 155 மாணவர்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறாங்க. யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் முதல்வன் திட்டம் மூலமா நம்முடைய அரசு ஊக்கத்தொகையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்ல முறையில அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நம்ம அத்தனை பேரும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ரீல்ஸ் பாப்பீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுல முக்காவாசி பொய் அப்படிங்கறதுனால தான் அதுக்கு பேரு ரீல்ஸ். ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்விதான் உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்குங்கிறத நீங்க மனசுல ஏத்திக்கணும். கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்க. நீங்க கல்வியில முன்னேறினா உங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்துல நிச்சயம் முன்னேறும். உங்களுக்கே அந்த கான்பிடன்ஸ் வரும். உங்க குடும்பம் எல்லாம் முன்னேறும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்னேறும். அந்த முன்னேற்றத்தை உங்களுடைய கல்வியிலிருந்து தான் தொடங்க முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிதிவண்டிகள், சைக்கிள்ஸ், அது உங்களுடைய சைக்கிள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. நீங்க தான் அதுக்கு ஓனர். இனிமே அதை பாதுகாப்பா நீங்க வச்சுக்கணும். அதை பத்திரமா பாதுகாக்க வேணும், பராமரிக்க வேணும். இங்கே பல மாணவ செல்வங்க வந்திருக்கீங்க, பல ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்திருக்கிறாரு. அவர் வச்சுக்கிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியட தயவு செய்து கடன் வாங்கி மற்ற பீரியட நடத்தாதீங்க. முடிஞ்சா உங்க பீரியட கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமா விளையாட்டு துறையில ஈடுபடுவதற்கு அவங்கள ஊக்கமளிங்க. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாணவ செல்வங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம். எனவே இங்க வந்திருக்கக்கூடிய சைக்கிள் பெற்ற மாணவர்களுக்கும் சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளை பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.